ஹாய், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது திஷ்டி செடி தான், கண் திஷ்டி செடி. இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது நமக்கு வீட்டுக்கு திஷ்டி படாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அங்கங்கே இருக்குது. வெளிப்புறத்தில் ரொம்பவே அழுக்காக இருக்குது. ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சா, அதனால் அவங்க கம்ப்ளீட் பண்ண உடனே அப்படியே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் சாணி தெளித்து கோலம் போட்டால் ரொம்பவே அழகாகிடும். சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒர்க் எப்படி இருக்குது, ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா, இவ்வளோ ஒர்க் இருக்குது, இந்த டேயில் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு பிளான் பண்ணி செஞ்சாதானே எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஜாரா என்றைக்குமே ரெஸ்ட் ரூமுக்கு மேலே தான் போவாங்க. பாத்ரூம் வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும் பாத்ரூம்குள்ளே போவாங்க, இல்லைன்னா மேலே தான் கூட்டிகிட்டு போகணும். மேலே மாடிப்படியில் மாடியில் ஒரே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் யூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட் லாக் பண்ணியே இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது எந்த சைட் பார்த்தாலுமே லேக்காக தான் இருக்கும். நாங்கள் லேக்குன்னு நினச்சோம், ஆனால் ரியலாக ஒன்லி ஒரு சைடு இருக்கிறது மட்டும்தான் லேக். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது லேக் கிடையாது. அது வந்து மழை வரும்போது நின்ன தண்ணி அது அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆனால் பார்க்கும்போது அது லேக் கணக்காகவே இருக்குது. பார்க்குறதுக்கு லேக் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதுவும் லேக் மாதிரியே இருக்குது, ஆனால் இது லேக் கிடையாது. ஆனால் உண்மையான லேக் எதுனா நம்ம ஆப்போசிட் சைடில் அந்த பக்கம் நம்ம வீட்டில் இதுதான் உண்மையான லேக். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. என்றைக்குமே வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அது பார்க்குறது நல்லாயிருக்கும். படிக்கட்டெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி டர்ட்டி ஆகிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் தொடச்சி விட்ருவோம், கழுவ மாட்டோம், மாப் வச்சு தொடச்சி விட்ருவோம். ஆனால் இது 2 வாரம் ஆகிடுச்சு மாப் பண்ணி விடலை. ரொம்ப அழுக்காக இருக்குது. இதெல்லாம் கழுவி விடணும். கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டீப் ஒர்க்லாம், க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா, நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் நீங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஜாரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நாங்களும் மேலே போய் கீழே வந்த அலுப்பில் கிச்சனுக்கு போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வேலைக்கு கிளம்பியாச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் என்னென்ன வேலை இருக்குது மட்டும், டீப் க்ளீனிங் முடித்தாலுமே அங்கங்கே குட்டி குட்டி வேலை இருக்கும் இல்லையா, அது என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்துட்டு வந்தோன்னே ஓகே, இந்த வேலையை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட டக்குன்னு நான் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்க இல்லையா, ஸோ இந்த டேட்டில் இந்த வேலையை முடிச்சுக்கலாம் அப்படி பிளான் பண்ணாலொழிய நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ டக்குன்னு என்னென்ன வேலை இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு சுறுசுறுப்பாக கிளம்பியாச்சு. ஸோ நம்மளால் போத்த சைட் பேர் பண்ணிக்கணும். வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் வேலையும் பார்க்கணும். நம்ம ஏர்ன் பண்ணால் தானே நம்ம லைஃப் ஒழுங்காக லீட் பண்ண முடியும். ஸோ 2யும் பேர் பண்ணிக்கணும். நம்ம லேடிஸ் வந்து மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாம் 2 பக்கமும் பேர் பண்ணிக்கிறாங்க. வெளியவும் வேலை செய்கிறாங்க, வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்மளோட வறுமை எல்லாத்தையும்